ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சியில் நடக்கப்பட்ட எக்ஸாம்ஸில் நம்ம பாலிட்டி கொஷின் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட நமக்கு பாலிட்டி கொஷின் அப்படிங்கிறது 2022ல் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கேள்வி பார்க்கலாம். இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கேள்வி இது பார்ட் 4. ஓகேவா? உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. ஸோ இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 143. ஓகேவா? 143. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது. யூனியன் லிஸ்ட்டில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் 97. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம். ஆன்சர் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஓகேவா? 2 years 11 months 18 days. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? அடுத்தது அமைப்புகள் கொடுத்துட்டு அது எந்த ஆண்டுகள் வந்து தோற்றுவிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய புலனாய்வு பிரிவு, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1963. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. அடுத்தது வந்து முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1968. ஆல் இண்டியா சர்வீஸ் ரூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1954. ஓகேவா? அடுத்தது இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் யார்? இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? ஆன்சர் ஸ்பெயின். அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி சரியான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீதி புனராய்வு கோட்பாடு யூகேல ஃபஸ்ட்டு தோன்றியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதி புனராய்வு அதிகாரத்தை வந்து அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2 and 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? அதாவது இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு வந்து நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. ஸோ இது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மற்றும் 3 தான் சரி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் யூகேல தோன்றியதுன்னு சொல்லிட்டு ராங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எங்கே தோன்றியது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் பற்றிய கேள்வி. ஓகேவா? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை வந்து அறிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்தது குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் என்ன சொல்ல வேண்டாம், அவர் வந்து பொறுப்பு இல்லை, அவர் வந்து பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3ம் சரிதான். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை? அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. 2வது ஸ்டேட்மெண்ட் 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்தச் சட்டம் 2002 ஆண்டு பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கடமை தான். கடமை அல்லன்னு கொடுத்தது தவறு. அடிப்படை கடமையில் ஒன்று அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் அப்படிங்கிறதும் வரும். ஸோ 1, 2 மட்டும் சரி, 3 தவறு. ஓகேவா? 1, 2 ஒன்லி. 1, 2 மட்டும் சரி, 3 வந்து தவறு. ஓகேவா? கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஷின் பெயரை வந்து பரிந்துரைத்தார்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜிடி கோஷ்லா. ஓகேவா? இது லாஸ்ட் இயர் 2022 குரூப் 2ல் கேட்ட கேள்வி. ஓகேவா?
ஜேடி கோஷ்லா. நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள். ஆன்சர் இடைத்தரகர்களை நீக்குவது. ஓகேவா. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது? பின் வருவனவற்றில் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு, மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவை பார்ப்பது. ஸோ இது எல்லாமே இந்திய நிதி ஆணையத்தோட பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு. ஓகேவா. அலோகேஷன் ஆஃப் த ஷேர்ஸ் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தல் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நிதி உறவை பார்ப்பது. ஓகேவா. ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் தி ஸ்டேட். ஓகேவா. தி சென்டர் அண்ட் த ஸ்டேட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இதுவுமே இயர் பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான். ஓகேவா. விசாரணை சட்டம், மத்திய குடிமை பணிகள் விதிகள், பொது பணியாளர் சட்டம், அகில இந்திய பணிகள் விதிகள். ஓகேவா. ஸோ விசாரணை ஆணைய சட்டம் அப்படிங்கிறது 1952, மத்திய குடிமை பணிகள் விதிகள் 1964, பொது பணியாளர் சட்டம் 1850, அகில இந்திய பணிகள் விதிகள் 1968. ஓகேவா. அடுத்தது இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றி கீழ்கண்டவற்றில் எது சரின்னு கேட்குறாங்க. இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அது சரி. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல் புரிவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாதுகாப்பு அமைச்சகத்தோட கீழ் தான் செயல் புரியுது. ஸோ இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி, 2, 3 தவறு. ஓகேவா. அடுத்த கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? 97வது அமெண்ட்மெண்ட் 2011 அப்படிங்கிறது தான். எதுவுமே குரூப் 2 கேள்வி தான். ஓகேவா. கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. அடிப்படை உரிமைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சமத்துவ உரிமை, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை, சுரண்டலுக்குண்டான உரிமை, சுதந்திர உரிமை. இது கொஞ்சம் நல்லா படிக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அதாவது இந்த ஆப்ஷன்ஸை வாசிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறதுக்கு பதிலாக சுரண்டலுக்குண்டான உரிமை நம்ம கடகன்னு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படிங்கிறது மட்டும்தான் தவறு. சுரண்டலுக்கு எதிரான அப்படிங்கிறது வரணும். ஓகேவா. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும். ஸோ இதில் சி மட்டும்தான் தவறு. கீழ் காணப்படுபவைகளில் எது ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் தனித்துவமான மத்திய பகுதிகள். ஒன்றிய பிரதேசங்களின் முந்தைய பெயர்கள் கிடையாது. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், தலைமை ஆணையர்களின் மாகாணங்கள், பகுதி சி மற்றும் டி மாநிலங்கள் தனித்துவமான மத்திய பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பெக்யூலர் சென்ட்ரல் என்க்ளேவ்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த கேள்வியோட நமக்கு 2022ஓட பாலிட்டி கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் பார்ட் 1 and 2, 3 3 வீடியோவும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு யூனிட் 8 and யூனிட் 9 பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ.